எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நட்சத்திரங்களின் அமிர்த கடிகை நாளிகை இதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அமிர்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றடையும். அதனால் இந்த டைமை பயன்படுத்தி நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணணும். எந்த மாதிரி காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புதுசாக எங்கேயோ வெளியில் போகிறீங்க, ட்ராவலிங் போகிறீங்க, அல்லது புதுசாக ஒரு சேல் தொடங்க போகிறீங்க, ஒரு கடை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அல்லது ஒரு நோய் குணமாகிறதுக்கு மருந்து எடுக்க போகிறீங்க, அல்லது புதுசாக ஏதோ ஒன்று லேர்ன் பண்ண போகிறீங்க, அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு எதாவது ட்ரை பண்ணுறீங்க, அல்லது வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறீங்க, அல்லது சாந்தி முகூர்த்தம் குறிக்கிறீங்க. இப்படி ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சி இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டைமில் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்கள் காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அமிர்த கடிகை நாளிகை அப்படின்னு சொல்லி இப்போ பழைய மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இது எந்தெந்த நூல்களில் நான் எடுத்தேன் இந்த குறிப்புகளை அப்படின்னு சொல்லிடுறேன். கால பிரகாசிகை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. கால விதான பத்ததி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. அதுக்கப்புறம் ஜோதிட கிரக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய ஆசிரியர்கள் புக்கெலாம் போட்டிருக்காங்க. அந்த புக்கில் பார்க்கும்போது நிறைய குளறுபடிகள் இருக்குது. மூல நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் முரண்பாடாக இருக்குது. அது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு எது கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறத ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்து சில ஜாதகங்களில் ஒத்து வரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் கரெக்டாக அந்த நேரம் ஒத்து வரது தான் பார்த்து இங்கே நான் குறிப்பிட்டிருக்கேன். இப்போ யூடியூப் சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த கடிகை நாளிகை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ வருதுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தப்பான நாளிகை குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 42 நாளிகையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நல்ல நேரங்கிறது. அமிர்த நேரங்கிறது 42லேருந்து 46 நாளிகைக்குள்ளே அப்படின்னு சொல்லி இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 14லேருந்து 18 நாளிகை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. முற்றிலும் முரணான கருத்துக்கள் யூடியூப்லேயும் இருக்குது. அதே மாதிரி பிரபல ஜோதிடர்கள் எழுதின புக்லேயும் நிறைய தப்பு இருக்குது. அதை நிறைய புக்கு நான் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது ஜோதிடர்கள் எழுதின புக்ஸ்லேயும் தப்பு இருக்குது. அதனால தான் அந்த தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நடைமுறைக்கு பொருத்தி பார்த்து மூல நூல்களையும் கம்பேர் பண்ணி பார்த்து எந்த நாளைக்கு ஒத்து வருது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு 7-8 புக்கை ரெஃபர் பண்ணி அதுலேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யூடியூப்பில் ரேண்டமாக அவங்க ஒரு புக்கில் சொல்லப்பட்டதை அவங்க சொல்லியிருக்காங்க. சில பாப்புலர் அஸ்ட்ராலஜர்ஸே தன்னுடைய புக்கில் தப்பாக எழுதியிருக்காங்க. இந்த நாளிகை கணக்கெலாம் தப்பாக இருக்குது. மூல நூல்களுக்கும் அதுக்கும் பொருந்தி வரல. அதையும் நிறைய பேர் காப்பி அடித்து நிறைய நூல்களை உருவாக்கி அதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது முற்றிலும் தப்பானது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த அமிர்த கடிகை நாளிகை அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்ஸ்லேயும் வீடியோஸ் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிகிள்ஸு அதுக்கப்புறம் இந்த லோக்கல் ஆத்தர்ஸ் பாப்புலர் அஸ்ட்ராலஜர்ஸ் எழுதக்கூடிய புக்ஸ்லேருந்து எடுத்து அந்த நாளிகையை காப்பி பண்ணி போட்டாங்க. அது முற்றிலும் தப்பானது. இதுதான் கரெக்டான நாளிகை கணக்கு. இந்த நாளிகை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் தப்பாக சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூரிய உதயத்திலேருந்து இந்த நாளிகையை கூட்டி நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸில் சொல்லியிருக்காங்க. யூடியூப் வீடியோஸில் அதுவுமே தப்பான கான்செப்ட் தான். இது சூரிய உதயத்திலேருந்து இந்த நாளிகையை கூட்டக்கூடாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் நைட் 2 மணிக்கு உதயமாகுதுன்னு வச்சுக்கோங்க. சூரிய உதயம் கிடையாதுங்க, நட்சத்திர உதயம். அஸ்வினி நட்சத்திரம் இப்போ காலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் நைட் 2 மணிக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது அஸ்வினி நைட் 2 மணியோட முடியுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆரம்ப டைம் போட்டிருக்க மாட்டாங்க. முடியக்கூடிய டைம் காலண்டரில் போட்டிருப்பாங்க. உத்திர நட்சத்திரம் முடியக்கூடிய டைம் 2:50 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது. அஸ்வினி நட்சத்திரத்துலேயே முடிவு டைம் தான் காலண்டரில் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 3 மணிக்கு அஸ்வினி முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினிக்கு அடுத்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தானே. அப்போ பரணி நட்சத்திரம் இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த 3 மணியை 3 மணிலேருந்து இந்த நாளிகை கணக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நாளிகை அப்படிங்கிறது ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்க. ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம். ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். 2.5 நாளிகை அப்படிங்கிறது 1 மணி நேரம். 2.5 நாளிகை அப்படிங்கிறது 1 மணி நேரம். அப்போ ஒரு நாளைக்கு 60 நாளிகை. ஒரு நாளைக்கு 60 நாளிகை.
அப்போ வந்து அதில் பாதி வந்து 30 நாளிகை. 12 மணி நேரம் அப்படிங்கிறது 30 நாளிகை. 6 மணி நேரம் அப்படிங்கிறது 15 நாளிகை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சூரிய உதயத்துலேருந்து கால்குலேட்டே பண்ணக்கூடாது. இந்த யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த கடிகை நாளிகைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சூரிய உதயத்துலேருந்து நாளிகை கால்குலேட் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. இதில் கொடுக்கப்பட்ட நாளிகையினுடைய கணக்கும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து வேறு யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க. இது வந்து மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மூல நூல்களுடைய பேரும் நான் சொல்லிட்டேன். ஜோதிட கிரக சிந்தாமணி அப்படிங்கிற புக்கில் தான் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில நட்சத்திரங்களுக்கு வந்து கொடுக்கப்படலை. அதை வந்து நான் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய விஷயங்களை தான் இங்கே வந்து லிஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இந்த நட்சத்திரம் வந்து எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். முடியக்கூடிய டைம் தான் காலண்டரில் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம் முடியக்கூடிய டைம் வந்து 2:54ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது முடியக்கூடிய டைம், ஸ்டார்டிங் டைம் கிடையாது. அப்போ பூராட நட்சத்திரம் இன்றைக்கி முடியுது அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் தான் அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ உத்திராட நட்சத்திரம் வந்து 2:55லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 2:55 வந்து நம்ம ஸ்டார்டிங் டைம் எடுத்துக்கிட்டு அதே இருந்து இப்போ உதாரணத்துக்கு பூராடம் முடிஞ்சு உத்திராடம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, உத்திராடம்ங்கிறது இங்கே இருக்கா. இந்த உத்திராடம் வந்து ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3 மணிலேருந்து இப்போ காலையில் 3 மணிக்கு உத்திராடம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த நாள் மதியம் 3 மணியில் வந்து 30 நாளிகை அப்படின்னு கணக்கு வரும். ஒரு நாளைக்கு 60 நாளிகை. அப்போ 12 மணி நேரம் அப்படிங்கிறது 30 நாளிகை. அப்போ இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு இந்த உத்திராட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மறுநாள் சாயந்தரம் 3 மணிங்கிறது 30 நாளிகை. அதே மாதிரி இந்த 44 நாளிகை வர வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 30 நாளிகைனா 3 மணி, 40 நாளிகை அப்படிங்கிறது 30 நாளிகைங்கிறது 3 மணி, 2.5 நாளிகைங்கிறது 1 மணி நேரம். அப்போ 3 மணி 5 மணிக்கு வரும்போது வந்து என்ன வரும், 35 நாளிகை வரும். 7 மணி வரும்போது 40 நாளிகை வந்துடும். 7 மணி 8 மணிங்கும்போது 42 நாளிகை. 8 மணி அப்படிங்கும்போது 42 நாளிகை. அதுலேருந்து கால்குலேட் பண்ணி 44 நாளிகை வந்து எந்த டைம் வருதோ அந்த டைமை வந்து குறித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1.5 மணி நேரம், அதுலேருந்து 4 நாளிகை. 4 நாளிகைங்கிறது 1 மணி நேரம் 36 நிமிஷம். 1 மணி நேரம் 36 நிமிஷத்தை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டார்டிங் டைம், இது ஸ்டார்டிங் டைம். இதுலேருந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் 4 நாளிகை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 4 நாளிகைங்கிறது 1 மணி நேரம் 36 நிமிஷம். அப்போ எந்த டைமில் இந்த நட்சத்திரம் வந்து விழுகுதோ அதுலேருந்து ஒரு 1 மணி நேரம் 36 நிமிஷத்தை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் தான் அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 42 நாளிகையில் வந்து அஸ்வினி நட்சத்திரத்து 42 நாளிகையிலேருந்து 46க்குள்ளே அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அமிர்த நேரம். அப்போ இது 42 நாளிகைங்கிறது எந்த டைம்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது அஸ்வினி நட்சத்திரம் எந்த டைமில் உதயமாகுதோ அதிலேருந்து இந்த 42 நாளிகை கூட்டினீங்கன்னா எந்த டைம் வருதோ அந்த டைம்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து நீங்கள் தோராயமாக வச்சுக்கலாம். 1 மணி நேரம் 36 நிமிஷம். அந்த 1 மணி நேரம் 36 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்போ நோய் குணமாகலை, ரொம்ப நாள் தீராத நோய் இருக்குது அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், சதய நட்சத்திரம் குறிப்பிடப்பட்ட இந்த நாளிகைக்குள்ளே, இந்த டைமுக்குள்ளே அந்த 1.5 மணி நேரம் கேப்பில் வந்து நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்களோ, மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த நோய் வந்து பரிபூர்ணமாக குணமாகும் அப்படின்னு சொல்லி நூல்களில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு சொல்லிட்டு தான் இந்த சார்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்ன நட்சத்திரத்துக்கு எந்த டைமில் வந்து நீங்கள் நல்ல காரியங்கள், மருந்து உண்றது இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அஸ்வினி, உத்திரம், சதயம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா 42 நாளிகையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஒரு 1 மணி நேரம் 36 நிமிஷம் வந்து அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பரணி, சுவாதி, பூராடம், உத்திரட்டாதி இந்த 4 நட்சத்திரங்களுக்கு வந்து 48லேருந்து 52 நாளிகை டைம் வந்து அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கிருத்திகை நட்சத்திரம், புனர்பூசம், மகம், ரேவதி இந்த 4 நட்சத்திரங்களுக்கு வந்து 54 நாளிகையிலேருந்து 58 நாளிகை வந்து அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்கு உதயமாகுதுன்னு வச்சுக்கோங்க. 5 மணிக்கு ரேவதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து 60 நாளிகை, ஒரு நாளைக்கு 60 நாளிகை. அப்போ இன்றைக்கி 5 மணிக்கு அப்படின்னா நாளை காலையில் 5 மணி வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரனுடைய டைம் வந்து இருக்கும். அப்போ நாளை காலையில் 5 மணிங்கிறது 60 நாளிகை. புரியுதா? அதுலேருந்து ஒரு 5 நாளிகை கழிச்சுக்கோங்க. 5 நாளிகை கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 55 நாளிகை வருமா? 55 நாளிகைங்கிறது 2 மணி நேரம் கழிச்சுக்கோங்க. காலையில் 5 மணி அப்படின்னா 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 54ங்கிறது அதில் ஒரு 24 நிமிஷம் கழிச்சுக்கோங்க. அப்போ 2 மணி என்ன சொல்கிறது, 24 கழிச்சுக்கிட்டீங்க. 2 மணி 34 நிமிஷம். 2 மணி 34 நிமிஷத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த 56 நாளிகை வரைக்கும், அதுலேருந்து ஒரு மணி நேரம் 36 நிமிஷம் வரைக்கும் இது இருக்கும். ரேவதி நட்சத்திரம் டைம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து நாளிகையை வந்து நீங்கள் ஹவர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு நாளிகை 2.5 நாளிகை அப்படிங்கிறது 1 மணி நேரம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 60 நாளிகை, அரை நாள் அப்படிங்கிறது 30 நாளிகை. அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மறுநாள் 5 மணிக்கு வந்து 60 நாளிகை. அதுலேருந்து ஒரு 5 நாளிகை கழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 மணி நேரம் கழிச்சுக்கோங்க. கழிச்சுக்கிட்டிங்கன்னா தோராயமாக ஒரு 3 மணி வரும். அப்போ 3 மணிலேருந்து ஒரு 4:30 5 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டைம், ரேவதியினுடைய அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கிருத்திகை, புனர்பூசம், மகம், ரேவதி. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது காலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த டைம்லேருந்து இந்த இதை வந்து மினிட்ஸாக மாற்றி என்ன டைம் வருதுன்னு பாருங்கள். அதுலேருந்து ஒரு 1 மணி நேரம் 36 நிமிஷம் வந்து அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ரோஹிணி நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரத்துக்கு வந்து 52லேருந்து 56 நாளிகை அப்படிங்கிறது அமிர்த நேரம். மிருகசீரிட நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து 38லேருந்து 42 நாளிகை வந்து அமிர்த நேரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து 35லேருந்து 39 நாளிகை வந்து அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. பூசம், பூரம், மூலம், உத்திராடம் இந்த 4 நட்சத்திரங்களுக்கு 44லேருந்து 48 நாளிகை வந்து அமிர்த நேரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஹஸ்த நட்சத்திரத்துக்கு 45லேருந்து 49 நாளிகை வந்து அமிர்த நேரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சித்திரை, அனுசம், திருவோணம், அவிட்டம் இந்த 4 நட்சத்திரத்துக்கு 34லேருந்து 38 நாளிகை வந்து அமிர்த நேரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 40லேருந்து 44 நாளிகை வந்து அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 42, 48 இந்த ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுலேருந்து ஒரு 1 மணி நேரம் 36 நிமிஷம் தான் வந்து 4 நாளிகை. அதை தான் வந்து 1 மணி நேரம் 36 நிமிஷம் சொல்கிறேன். அந்த 1.5 மணி நேரம் தான் வந்து அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அமிர்த நேரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள், போட்டி எதுனாலும் நீங்கள் வந்து பண்ணும்போது வெற்றி மேலே வெற்றி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறிப்பிடப்பட்ட இந்த அமிர்த கடிகை நாளிகை அல்லது அமிர்த நேரத்தில் வந்து நீங்கள் செயல் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இது யாருமே வந்து சொல்கிறது இல்லை, எந்த யூடியூப் வீடியோஸ்லையும் இல்லை. யூடியூப் வீடியோஸ்லையும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு 2 லேடிஸ் வந்து யூடியூப் வீடியோவில் வந்து போட்டிருக்காங்க. அதில் குறிப்பிடப்பட்ட நாளிகை கணக்கு வந்து தப்பாக இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துலேருந்து இந்த நாளிகை கணக்கை வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி தப்பாக சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் தப்பான நேரத்தை தான் வந்து அமிர்த நாளிகைன்னு சொல்லி செயல்கள் செஞ்சு வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் சொல்லிட்டேன், அந்த புக்கில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜோதிட கிரக சிந்தாமணின்னு ஒரு புக் இருக்குது, கால விதான பத்ததின்னு ஒரு புக் இருக்குது, கால பிரகாசிகை அப்படின்னு சொல்லி இந்த 3 மூல நூல்களில் வந்து இந்த அமிர்த நேரம், விஷ நேரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஒரு சில நட்சத்திரங்கள் குறிப்பிடப்படலை. அதை வந்து நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி அதில் கரெக்டாக ஒர்க் ஆகக்கூடியதை தான் இங்கே வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இது சூரிய உதயத்துலேருந்து கால்குலேட் பண்ணிடக்கூடாது. இந்த நட்சத்திரம் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து இதை ஆட் பண்ணி என்ன டைம் வருதோ அந்த டைம்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் அதுதான் அமிர்த நேரம் சொல்லப்படக்கூடியது. அந்த டைமில் வந்து ரொம்ப நாள் தீராத நோய் இருக்கிறவங்க அந்த டைமில் மருந்து எடுத்து பாருங்கள். ரொம்ப நாளாக வேலை கிடைக்காதவங்க இந்த டைமில் வேலையை தேடி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கல அப்படின்னா இந்த டைமில் செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். இப்படி பல விஷயங்களை வந்து இந்த நேரத்தை பார்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்கும். இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாருமே வந்து எதையுமே சொல்கிறது இல்லை. எல்லாருமே வந்து வெறும் ஜாதகத்தை பார்த்து ஒரு பயன் இல்லைங்க. ஜாதகத்தை பார்க்கறதுனால ஒரு யூஸ் இல்லை. அதுக்கு தீர்வு தான் நம்ம தேடணும். அப்போ தீர்வுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து தீர்வு தேட முடியும். இதே மாதிரி விஷ நாளிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த டைமில் வந்து தவிர்க்கணும் காரியங்களை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நல்ல நேரம். இப்படி பல விஷயங்கள் வந்து பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நான் ஓப்பனாக வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இந்த மாதிரி யாருமே கொடுக்கலங்கிறது தான் உண்மை. ஒரு வீடியோ நீங்கள் காட்டுங்களேன் பார்ப்போம். நான் வந்து ஓவராக பேசுகிறேன்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஒரு வீடியோ நீங்கள் காட்டுங்க. யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ப்ராப்பராக வந்து இல்லைங்க. யாருமே வந்து இது சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போ கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் திமிரா பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி விஷயங்கள் யார் சொல்லியிருக்காங்கிறத நிரூபித்து காட்டுங்க. சொன்னதுமே தப்பாக தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நான் கோவப்பட்டு சொல்கிறேன் ஆதங்கத்தில். வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ விஷயங்களை ரிசர்ச் பண்ணி யாருங்க அவங்களுக்குலாம் வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கா? அவ்வளோ விஷயங்களை வந்து உண்மையாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் நான் திமிரா பேசுகிற மாதிரி இருக்கும். திமிர் கிடையாது, அது உண்மை. உண்மையாக இருக்கவனுக்கு கோபம் வரதான் செய்யும். அதனால் வந்து இதை பார்த்து பயனடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.